ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்படும் சூழலில் பசுமை தீர்ப்பாயத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்றி ஆலையை ஏன் திறக்கக்கூடாது என அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் வினவியுள்ளார். மக்கள் எதிர்ப்பால் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாது என தமிழக அரசு தொடர்ந்து உறுதியளித்து வருகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் ஆலையை திறக்க அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் வளர்ச்சி குறைந்துள்ளதாகவும் 1 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எது தர்மம்னு பட்டதோ அதை செஞ்சோம். அந்த டயத்தில் அந்த ஃபேக்டரியை மூடணும். ஓகே, மூடினதுக்கு அடிப்படை காரணம் இந்த இன்னைக்கு என்ஜிடி சொல்லக்கூடிய அந்த 25 வயலேஷன்ஸ், அந்த 25 வயலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த உத்தரவை ஏற்று அந்த ஃபேக்டரியை செயல்பட கட்டுப்பாடுகளுடன் செயல்பட அனுமதிக்கிறதா, இல்லை கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டின்னு அரசாங்கம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பொருளாதார தாக்கம் இருக்குது. 40% இன்னைக்கு போர்ட்ரஸில் வேலை குறைஞ்சிருக்கு. 1 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் உண்மை இருந்ததுன்னா ஏன் மறுபடியும் அதை ரீகன்சிடர் பண்ணக்கூடாது? இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தூத்துக்குடி ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என கூறியுள்ளார். ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவசரப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்டெர்லைட் சம்பந்தமா இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன போல கவர்மெண்ட்னுடைய முடிவு ஆல்ரெடி அப்பீல் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிட்டு அது லிஸ்டிங் கூட ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஃபர்தர் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் மற்ற பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி லிஸ்ட் ஆயிடுச்சு, நீங்கள் இதுக்கான பதில் கொடுக்கலாம்னு சொல்லி. ஸோ இதோடைய ஹீரிங் நெக்ஸ்ட் ஹீரிங் வரும்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ வரை இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாது என்கிறார் ஆட்சியர். திறந்தால் என்ன தவறு என கருத்து கூறுகிறார் அமைச்சர். வரும் 24ஆம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்குமாறு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அமைப்பு ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது.